வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டோட சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது கரெக்ட் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அண்டு இதோட ஆன்சர் நீங்கள் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு அண்ட் சயின்ஸு கொஸ்டின் போட்டிருக்கோம். அதிலோட ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். சயின்ஸு சோசியல் சயின்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஆன்சர் கீ கிடைக்கல. ஸோ ஆன்சர் கீ நீங்கள் பார்த்து புக்கில் பார்த்து எழுதி படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சமூக அறிவியல் டோட்டல் மார்க்கு 100, 3 மணி நேரம், 14 மார்க்கு 1 வேர்டு ஃப்ரெண்ட்ஸ். 14 1 வேர்ட்ஸ் இருக்குது. இல்லை 1 வேர்ட்ஸ் பார்க்கலாம். இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது? அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? அமிர்தசரஸ் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? கூற்று: புலித்தேவர், ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றனர். காரணம்: மராத்தியரோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. இது என்னான்னு கேட்டிருக்காங்க. அந்த நாளில் நம்ம ஒன்று ஆன்சர் பண்ணணும். அதை நீங்கள் புக்கை பார்த்து தெரிஞ்சு நம்மளுக்கு படித்தா தான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து 6th பொருந்தாதை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஆந்தர்சைட் நிலக்கரி டேஸ் கார்பன் அளவை கொண்டுள்ளது. இந்தியாவின் இறக்குமதி பொருள் என்ன? தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா எது? அதுக்கடுத்து எத்தனை? 11. நமது அடிப்படை உரிமைகளை டேஸ் இடமிருந்து பெற்றோம். 12. எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது? 13. உலகளவாகிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது? ஒரே ஒரு நாடு, ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது? அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். 2 மார்க்கு இதில் 28 கட்டாயம் நம்ம எழுத சொல்லுவாங்க. ஓகே. 15, 16, 17 மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகள் யாவை? பிரம்ம சமாஜத்தால் ஒழுக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை? வாரிசு இழப்பு கொள்கையில் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசில் இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடுக. 19 கிழக்கு மற்றும் மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்களை கண்டறிந்து எழுதுக. காலநிலையை பாதிக்கும் காரணிகள் பட்டியலிடுக. இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளின் பெயர்களை பட்டியலிடுக. 22 நிலக்கரியின் வகைகளை அதன் கரிமரபுடன் குறிப்பிடுக. 23 தேரி என்றால் என்ன? 24 தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்களின் பெயர்களை எழுதுக. 25 இந்தியாவின் செம்மொழிகளை எவை? 26 பஞ்சசீல கொள்கைகளின் ஏதேனும் 4 பட்டியலிடுக. 27 தொழில்துறை தொகுப்பு என்றால் என்ன? 28 இந்தியாவில் உள்ள இடப்பெயர்ப்பு வேளாண்மையின் பல்வேறு பெயர்களை எழுதுக. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னது? 5 மார்க் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். 5 மார்க் கொஸ்டின் போகலாம். இதில் 42 கொஸ்டின் நீங்கள் கட்டாயம் அதை அட்டெண்ட் பண்ணிவிட்டு எழுதணும். அதை 42 விட்டுட்டு மீதி 9 கொஸ்டின் எழுதணும். டோட்டல் 10 எழுத சொல்லியிருக்காங்க. 42 விட்டுட்டு 9 கொஸ்டின் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ போகிறதுக்கு 1 செகண்ட் 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்யுங்க. 31 ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விவரிக்கவும். 32 சட்ட மறுப்பு இயக்கத்தின் தமிழ்நாடு வகித்த பங்கு விவரி. இந்தியாவின் தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பற்றி எழுதுக. 34 நகரமயமாக்கம் என்றால் என்ன? அதன் சிக்கல்கள் யாவை? தமிழ்நாட்டின் பீடபூமி நிலத்தோற்றத்தின் தன்மை விவரி. அடுத்து வேறுபடுத்துக.
வேறுபடுத்துக. அடுத்தது 37 இந்திய அரசமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் பற்றி விவாதிக்கவும். உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. சில நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை விளக்குக. அதுக்கடுத்து 41 கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளுக்கு இடையே ஏதேனும் 5 உலக நிகழ்வுகளை காலக்கோட்டில் குறிக்க. 1930, 1950 இந்த இதுக்கு இடையில உள்ள 5 வந்து காலக்கோட்டில் குறிக்கன்னு சொல்லியிருக்காங்க. 42 கீழ்காணும் இடங்களை உலக வரைபடம். ஜப்பான், ஹவாய் தீவு, ஜெர்மனி, பிரிட்டன், இத்தாலி. இதை நீங்கள் பார்த்து மேப்பில் தெரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலிருந்து வர வாய்ப்பு இருக்குது உலக வரைபடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து 8 மார்க் கொஸ்டின் 2 கேட்டிருக்காங்க. இதை நம்ம வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இதிலிருந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறணும். என்னென்னு பார்க்கலாம். 43 and 44 இதில் ஆ இல்லை ஆ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். அதேமாரி 44ல் இது இல்லைண்டா இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். கொஸ்டினை ரீட் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியாலும் கேட்டாவது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதான் ஸ்கூல் போகும்போது, ஸ்கூல்லேருந்து வரும்போது வீட்டுக்கு, அப்போ நீங்கள் வந்து காதில் வந்து ஹெட்செட் மாட்டி கேட்டு கூட நீங்கள் இந்த வீடியோவை இது பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வாட்ச் பண்ண முடியல நீங்கள் கேட்டுட்டு அந்த கேள்வி வந்து சொன்னார்ப்பா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் நான் ரீட் பண்ணுறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 43 வந்து பெண்களின் மேம்பாட்டு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக. 1857ஆம் ஆண்டின் பெரும் புரட்சிக்கான காரணங்களை குறித்து விரிவாக ஆராயவும். 44 ஃபஸ்ட்டு கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை பதிக்கவும். முதல் நம்ம வந்து இது பார்த்தோம் உலக வரைபடம், இது இந்திய வரைபடம். சிவரசு சிகரம், தார் பாலைவனம், மேற்கு தொடர்ச்சி மலை, பிரம்மபுத்திரா, பருத்தி விளையும் பகுதி, மன்னர் வளைகுடா, பன்னா உயிர்கோள பெட்டகம், மலைக்காடுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். காவிரி ஆறு, சென்னை, கன்னியாகுமரி, எண்ணூர் துறைமுகம், மேட்டூர் அணை, சோழமண்டல கடற்கரை, வங்காள விரிகுடா, பறவைகள் சரணாலயம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் 3 கேள்வி இம்பார்ட்டண்ட். என்னென்னு சொல்லுங்கள், கரெக்டாக சொல்கிறேன் கேட்டுக்கங்க. 1 உலக வரைபடம், 2 நம்ம இந்தியா வரைபடம், 3 நம்ம தமிழ்நாடு வரைபடம். அப்போ இது 3லேருந்து ஏதாவது கட்டாயம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் மேப்பை கொஞ்சம் நல்லா பார்த்து இது பண்ணிக்கோங்க. மேப்பு இதெல்லாம் உங்களுக்கு அப்படி மேப் இம்பார்ட்டண்டான இது வேணும்டா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். சந்திக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். 10th ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் half yearly examination. Thank you for watching.